வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th தமிழ் தேர்ட் டேர்முக்கான டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம டெலகிராமில் தான் போடுறோம். இது வரைக்கும் யார் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரும் டெலகிராமில் போட வேண்டாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, மீ ராசராசன் என்னும் இயற்பெயரை உடையவர் மீரா அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்கன்னா தவறு. அதாவது அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மீ ராசேந்திரன், அதுதான் வந்து அவருடைய இயற்பெயர். ஓகே, கூற்று 2, கல்லூரி துறை தலைவராக பணியாற்றியவர் மீரா அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. ஓகேங்களா, அவர் கல்லூரி பேராசிரியராகத்தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மீரா அவர்கள் பணியாற்றியிருக்காரு. ஓகே, இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2, 4, 3, 1 தான். ஓகே, அதாவது மரளி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா காலன், அதாவது யமன் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள். கரி அப்படின்னா யானை, தூறு அப்படின்னா புதர், பிலம் அப்படின்னா மலை குகை. ஓகேங்களா. ஓகே, தேர்டு கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் மீரா எழுதிய நூல்கள் எவை அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி, அதாவது ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும். இந்த நூல்கள் எல்லாமே மீரா அவர்கள் எழுதிய நூல்கள் தான். ஓகேங்களா. ஓகே, இவர் நடத்தி வந்த இதழ் என்ன அப்படின்னா அன்னம் விடுதூது அப்படிங்கிற அந்த ஒரு இதழை வந்து இவர் நடத்திட்டு வந்திருக்காரு. ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, செயம் கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர் ஆவார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, அவர் ஜெயங்கொண்டார் வந்து தீபங்குடி அந்த ஊரை சேர்ந்தவர் தான். ஓகேங்களா, திபங்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் அல்ல. ஓகே, அடுத்து வந்து கூற்று 2, கலிங்கத்து பரணி நூல் முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தளபதி அருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்கப்போர் வெற்றியை கூறுகிறது அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். ஓகேங்களா, அந்த கலிங்கத்து பரணி நூல் அதாவது முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தளபதி அருணாகரன் அல்ல, கருணாகர தொண்டைமான். ஓகேங்களா, இந்த 2 பேரோட வெற்றியை பற்றி சொல்லுது. ஓகே, அடுத்து கூற்று 3, கலிங்கத்து பரணி 94 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூல் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, அதாவது சிற்றிலக்கியம் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா 96 இருக்குது. ஓகேங்களா, அதில் வந்து ஒரு வகையான நூல் தான் இந்த கலிங்கத்து பரணி. ஓகே, அடுத்து கூற்று 4, கலிங்கத்து பரணி கலித்தாலிசியால் பாடப்பட்டது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா, 599 கலித்தாலிசியால் இப்போ கலிங்கத்து பரணி பாடப்பட்டுள்ளது. ஓகே, இந்த ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, டி மட்டும் சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த்து கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கேரளாவை சேர்ந்தவர்களாகிய எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கைக்கு சென்றார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா, எம்ஜிஆரோட பூர்வீகம் கேரளா, அவங்க குடும்பம் வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா இலங்கைக்கு போயிருந்துச்சு. ஓகே, கூற்று 2, எம்ஜிஆர் இலங்கையில் உள்ள கண்டியில் கிபி 1917 ஜனவரி திங்கள் 17ஆம் நாள் கோகுலன் சத்யபாமா இணையருக்கு 5ஆம் மகனாக பிறந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, அவர் வந்து இலங்கைக்கு போகிறாரு, போய் அங்கே உள்ள கண்டியில் 1917 ஜனவரி 17ஆம் நாள் பிறக்கிறாரு. இவங்க பெற்றோர் பேர் என்ன அப்படின்னா கோபாலன் சத்யபாமா. ஓகேங்களா, இந்த இணையருக்கு வந்து 5வது மகனாக பிறக்கிறாரு. அப்போ இந்த 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 6th கொஸ்டின், கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது அப்படின்னா ஆப்ஷன் பி, 599 தாளிசைகளை கொண்டுள்ளது. ஓகே, 7th கொஸ்டின், ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை அம்பேத்கர் நிறுவிய ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் டி, 1924ஆம் ஆண்டு. 8th கொஸ்டின், எம்ஜிஆரின் எந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது 2017-18ஆம் ஆண்டு. ஓகேங்களா, அப்போ தான் அவருக்கு நூற்றாண்டு விழா வந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 9th கொஸ்டின், எம்ஜிஆருக்கு
எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி 1988ஆம் ஆண்டு தான் வழங்கப்பட்டுள்ளது. ஓகே, 10th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எம்ஜிஆர் செயல்படுத்திய திட்டங்களில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது. இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, ஏழைகளுக்கான திருமண உதவி திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் செயல்படுத்தலை. அவர் செயல்படுத்திய திட்டம் என்ன அப்படின்னா ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டத்தை தான் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், செயல்படுத்தியிருப்பார். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், உழவர்களின் கடன் தள்ளுபடி திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், இந்த திட்டத்தில் எம்ஜிஆர் தன்னுடைய காலத்தில் செயல்படுத்தியிருக்காரு. ஓகே, 11th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பெயரச்சம் எதிர்மறை வினையச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் தவறானது. என்ன வரும் அப்படின்னா பெயரச்சம் எதிர்மறை வினையச்சம் வராது, எதிர்மறை பெயரச்சம். ஓகேங்களா, இதை அடுத்து தான் என்ன வராது அப்படின்னா வல்லினம் மிகாது. ஓகே, அடுத்து எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது, உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகாது. இந்த கூற்று எல்லாமே சரிதான். ஓகே, 12th கொஸ்டின், பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. ஓகே, அதாவது நம்பர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னா அடியார் அப்படிங்கிறது, ஈயில் அப்படின்னா வழங்கினால் அப்படிங்கிற பொருள் தரும், நமன் அப்படின்னா யமன் அப்படிங்கிற பொருள் தரும், உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். 13 கொஸ்டின், எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, சென்னை பல்கலைக்கழகம். ஓகே, 14 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, அகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறானது. சரியா என்ன வரும் அப்படின்னா அகரம் வராது, இகரம். ஓகேங்களா, இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து என்ன வரும் அப்படின்னா வல்லினம் மிகும். ஓகே, 15 கொஸ்டின், பன்னிரு திருமுறைகளுள் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி, 10வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7வது திருமுறையாக சுந்தரர் இயற்றியதை வச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, இந்த திருமந்திரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா திருமூலர் அவர்கள் தான் இந்த திருமந்திரத்தை வந்து இயற்றியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, குணக்குடி மஸ்தான் சாஹிபு வட்டகிரி புறாமலை நாகமலை முதலிய பகுதிகளில் தவமியற்றி ஞானம் பெற்றார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் எங்கெங்க ஞானம் பெற்றார் அப்படின்னா வட்டகிரி வராது, சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளெலாம் தவம் இயற்றி ஞானம் பெற்றார் குணக்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள். கூற்று 2, இவர் இயற்றிய நூல்கள் எக்கால கன்னி, பராபர கன்னி, நந்தீஸ்வர கன்னி ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். அவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன வரும் அப்படின்னா எக்கால கன்னி, அது கரெக்டு, பராபர கன்னி வராது. ஓகேங்களா, அவர் இயற்றியது வந்து மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி, இந்த நூல்கள் எல்லாமே அவர் வந்து இயற்றியிருக்காரு. அப்போ இந்த கூற்று 2ம் தவறு தான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 17 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் வல்லின மிகும் தொடர்கள் பற்றியவைகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தின்று தீர்த்தான் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இதுதான் வந்து தவறானது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா இந்த உகரத்தில் முடியக்கூடியதில் வன் தொடர் குற்றியல் உகரமாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும். ஓகேங்களா, இடைத்தொடராகவோ மென் தொடராகவோ இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னு அப்படின்னு வருது. ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னா மெல்லினம். ஓகே, அது குற்றியல் உகரமாக வருது, அதற்கு முன்னாடி மென் தொடர் குற்றியல் உகரம் வருது. இந்த மென் தொடர் குற்றியல் உகரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. இப்போ தவறானது ஆப்ஷன் ஏ தான். ஓகே, 18 கொஸ்டின், ஒரு பைசா தமிழன் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, வார இதழ். ஓகேங்களா, ஓகே, இந்த இதழ் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1907ஆம் ஆண்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. அயோத்திதாசர் அவர்களால் தொடங்கப்பட்டது. எவ்வளவுக்கு ஸ்டார்டிங் இந்த வார இதில் விற்கிறாங்க அப்படின்னா காலனா அப்படிங்கிற அந்த விலைக்கு வந்து விற்கிறாங்க. ஓகே, அடுத்த ஆண்டு வந்து அயோத்திதாசர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற அந்த இதழோட பேரை தமிழன் அப்படின்னு வந்து மாத்துறாரு 1908ஆம் ஆண்டு. ஓகே, 19 கொஸ்டின், கீழ்கண்ட வல்லினம் மிகும் தொடர்கள் பற்றியவைகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, எழுது பொருள் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இந்த எழுது பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினைத்தொகை. ஓகேங்களா, இந்த வினைத்தொகையிலலாம் என்ன வராது அப்படின்னா வல்லினம் மிகாது, அதனால் தவறானது இதுதான். ஓகே, 20 கொஸ்டின், அயோத்திதாசர் ஆழ்ந்து கற்ற பல்துறைகள் எவை
அப்படின்னா ஆப்ஷன் சி இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் இதெல்லாமே அவர் ஆழ்ந்து கற்றிருக்காரு. ஓகே 21 கொஸ்டின். தமிழன் இதழ் மூலம் தமிழ்நாடு மட்டுமன்றி வேறு எங்கெல்லாம் வாழ்ந்த தமிழர்களுக்கு பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார் அயோத்திதாசர் அப்படின்னா ஆப்ஷன் பி. அதாவது மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து மெல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறானது. ஓகேங்களா, என்ன வரும் அப்படின்னா சரியாக மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து மெல்லினம் அல்ல வல்லினம் மிகுந்தால் மகரமெய்யை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது. இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்ன அப்படின்னா மரச்சட்டம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மரச்சட்டத்தில் இந்த இம்முங்கிறது என்ன அப்படின்னா மகர மெய். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம். ஓகேங்களா, இப்படி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மகரமெய் வந்து அதற்கு அடுத்து வல்லினம் வந்துச்சுன்னா இந்த மகரம் அழிஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல தனக்கு இனமான அந்த வல்லின எழுத்து மிகும். ஓகேங்களா, ஓகே 23 கொஸ்டின். திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ள நூல் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி. 3000 பாடல்களை கொண்டுள்ள நூல். ஓகேங்களா, ஓகே அதனால தான் இந்த நூலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் 3000 அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இந்த திருமந்திர நூலுக்கு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து 24 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 4 1 2 3 இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, அதாவது வெண்பா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செப்பலோசை, ஆசிரியப்பா அப்படிங்கிறது அகவலோசை, வஞ்சிப்பா அப்படிங்கிறது தூங்கலோசை, கலிப்பா அப்படிங்கிறது துள்ளலோசை. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. 4 1 2 3. ஓகே 25 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிப்பர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா, ஓகே அதாவது குறில், நெடில், ஒற்று அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிப்பாங்க. இந்த கூற்று 2 இதில் ஒற்று என்பது உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து ஆகியவற்றை குறிக்கும் அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா, ஒற்று அப்படிங்கிறது யாப்பிலக்கத்தின்படி எதை குறிக்கும் அப்படின்னா மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து இது ரெண்டையும் தான் குறிக்கும். அப்போ இந்த 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 26 கொஸ்டின். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. அடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஓகே, தலைகளை எதன் அடிப்படையில் 7 வகைப்படுத்துவர் அப்படின்னா ஆப்ஷன் பி. அதாவது முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தான் தலைகளை வந்து 7 வகையாக பிரிப்பாங்க. ஓகே 28 கொஸ்டின். நேரசை என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அப்படிங்கிறதா. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளாக பாருங்கள். அதாவது நான் அப்படிங்கிறது வந்து நேரசை தான். ஓகேங்களா, குறில் எழுத்து மட்டும் தனித்து வருது. அந்த குறிலோட ஒற்று சேர்ந்து வந்தாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரசை தான். அடுத்து வந்து நெடில் அது வந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரே ஒரு எழுத்து மட்டும் நெடிலாக வந்துச்சுன்னா அதுவும் நேரசை தான். அந்த நெடிலோட வந்து ஒரு ஒற்று சேர்ந்து வந்தாலுமே நேரசை தான். இந்த மாதிரி குறில் அல்லது நெடில் தனித்து வந்தாலும் அவற்றோட ஒற்று சேர்ந்து வந்தாலும் நேரசை ஆகும். ஓகே 29 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 சிறுகதை மன்னன் என்று போற்றப்படக்கூடியவர் புதுமை பித்தன் ஆவார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே, புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா இந்த சோ வரும், சோ விருத்தாச்சலம் அதுதான் வந்து அவருடைய இயற்பெயர். ஓகே, இவரது சிறுகதைகள் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், பல நாள் கழிந்தது ஆகியவை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறானது. அவருடைய கதைகள் என்னென்ன அப்படின்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. ஓகேங்களா, ஒரு நாள் கழிந்தது இதெல்லாமே இவருடைய சிறுகதைகள். ஓகே, அடுத்து கூற்று 4 புதுமை பித்தன் சில திரைப்படங்களுக்கு திரைக்கதை எழுதியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, அவர் வந்து ஒரு சில படங்களுக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கதையும் உரையாடலும் தான் என்ன பண்ணியிருப்பார், வசனமும் தான் அவர் வந்து எழுதியிருப்பார். ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் 29 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. பிசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 30 கொஸ்டின். வானம் பொய்ப்பதற்கு காரணம் எது என அயோத்திதாசர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி. ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே.
காரணம் அப்படின்னு அயோத்திதாசர் சொல்கிறாரு. ஓகே, 31 கொஸ்டின். கூனக்குடி மஸ்தான் சாஹிபு அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி சுல்தான் அப்துல் காதர் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து 32 கொஸ்டின். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றார்? ஓகேங்களா, அதாவது நாட்டில் ஒரு குன்றின் மேலே நின்று எத்தனை நாட்களில் அவங்க தேவருலகம் சென்றாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது 14 நாட்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ புராணம் எனும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டான் விசயான் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி சூளாமணி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான். ஓகே, 34 கொஸ்டின். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அறமும் இன்பமும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு திருக்குறள். என்ன அப்படின்னா அரண் ஈனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஓகேங்களா, அதாவது மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் நம்ம சேர்த்த பொருள் என்ன தரும் அப்படின்னா அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்னும் நூல் என்ன நூல் அப்படின்னா ஆப்ஷன் டி புது கவிதை நூல். ஓகேங்களா, இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மு மேத்தா அவர்கள். ஓகே, இந்த நூலுக்கு தான் இவருக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சது. ஓகே, 36 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. மு மேத்தா எழுதிய நூல்கள் கண்ணீர் பூக்கள், நகர்வலம், சோழ நிலா, மகுட நிலா அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, அதாவது எழுதிய நூல்கள் என்னென்னா கண்ணீர் பூக்கள், நகர்வலம் வராது, ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா இந்த நூல் எல்லாமே இவர் எழுதியிருக்காரு. கூற்று 2. மு மேத்தா அவர்கள் கல்லூரி துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றார் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. ஓகேங்களா, அவர் வந்து கல்லூரி பேராசிரியராகத்தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பார். அப்போ இந்த 36 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 37 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 4, 1, 2, 3 தான் இதற்கான ஆன்சர். பார்ப்போம். அதாவது அழுக்காறு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பொறாமை அப்படிங்கிற பொருள் தரும். ஓகே, அடுத்து வந்து பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு அப்படிங்கிற பொருள் தரும். இகல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பகை அப்படிங்கிற பொருள் தரும். மண்ணும் அப்படிங்கிற அந்த சொல் நிலை பெற்ற அப்படிங்கிற பொருள் தரும். ஓகேங்களா, ஓகே, அப்போ இந்த 37 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 1, 2, 3 இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவெம்பாவையை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர் அவர்கள் தான் இந்த திருவெம்பாவை அப்படிங்கிற நூலை வந்து இயற்றியிருப்பார். இந்த திருவெம்பாவை நூல் வந்து சிவன், ஓகேங்களா, அந்த கடவுளை போற்றி பாடக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா, இந்த சிவன் வழிபாட்டை பெண்கள் நடத்தும் போது பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் தான் இந்த திருவெம்பாவை அப்படிங்கிறது. ஓகே, 39 கொஸ்டின். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் என்ற வரிகள் எந்த கடவுளை பற்றி கூறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ திருமால் அவரை பற்றி தான் சொல்லுது. ஓகேங்களா, இந்த வரிகள் வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருப்பாவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த திருப்பாவை நூல் எந்த கடவுளை பற்றி போற்றி பாடுது அப்படின்னா திருமாலை பற்றி போற்றி பாடுது. ஓகே, 40 கொஸ்டின். அம்பேத்கர் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்ட நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் பி 1956 அக்டோபர் 14 தான் இணைச்சிக்கிட்டார். ஓகே, 41 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா, ஓகே, விவசாயிகளுக்காகவும் தொழிலாளர் நலனுக்காகவும் அதாவது சுதந்திர தொழிலாளர் கட்சியை அம்பேத்கர் தோற்றுவிட்டார். ஓகே, கூற்று 2. அம்பேத்கருடன் சேர்த்து அவரின் கட்சி வேட்பாளர்கள் 15 பேரும் வெற்றி பெற்றனர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, அதாவது கட்சி வேட்பாளர்கள் 15 பேர் வெற்றி பெற்றிருப்பாங்க, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் வெற்றி பெற்றிருப்பார். ஆக மொத்தம் 16 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெற்றி பெற்றிருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம அம்பேத்கருடன் சேர்த்து அப்படிங்கிற இந்த இது வந்து தவறான கூற்று தான். ஓகே, அப்போ இந்த 41 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 42 கொஸ்டின். அம்பேத்கர் வணங்கும் தெய்வங்கள் அப்படின்னு 3 குறிப்பிடுறாரு. அது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை. ஓகேங்களா, ஓகே, அடுத்து 43 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார் அம்பேத்கர். ஓகேங்களா, ஓகே, இந்த கூற்று வந்து சரிதான். அம்பேத்கர் வந்து படைச்சிருப்பார்.
ஓகே. அடுத்து வந்து கூற்று 2 இதை சிறு புத்தகமாகவும் வெளியிட்டார். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இதுவே ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். இப்போ 43 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 44 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் பன்மையோடு தொடர்புடைய சொற்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தனது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. இந்த தனது அப்படிங்கிறது ஒருமை சொல். ஓகேங்களா. இந்த மூன்றுமே தமக்கு, தமது, தம்மால் அப்படிங்கிறதுல பன்மை சொல். ஓகே. 45 கொஸ்டின் கவிமணி எனும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு எது அப்படின்னா ஆப்ஷன் டி சென்னை மாகாண தமிழ் சங்கம் அதுதான் வழங்கியிருக்கும். ஓகே. 46 கொஸ்டின் பூவில் இதழகத்தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி பரிபாடல். ஓகேங்களா. ஓகே. அடுத்து 47 கொஸ்டின் காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என்ற திருக்குறளை பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி. ஓகேங்களா. ஓகே. அதாவது ஓமையை மட்டும் சொல்லிட்டு அதன் மூலிமா கருத்தை பெற வைக்கிறதா என்ன அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து போருக்கு போகிறாங்க, ஏதோ வேட்டையாட போகிறாங்க. அதில் யானையும் இருக்குது, முயலும் இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து முயலை குறி வச்சு ஒருத்தர் அடிச்சிடுறாரு, யானையை குறி வச்சு அவர் இன்னொருத்தர் அடிக்காமல் விட்டுறாரு. இதில் என்ன உயர்ந்தது அப்படின்னா யானையை குறி வச்சு அடிக்காமல் விட்டார் பார்த்தீங்களா, அதுதான் உயர்வானது அப்படின்னு வந்து திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தையும் செயலும் வந்து எப்போதுமே உயர்வானதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து இந்த திருக்குறள்ல இருந்து பெறப்படுது. இந்த மாதிரி ஓமையை மட்டும் சொல்லிட்டு அதன் மூலிமா பொருளை புரிய வைக்கிறது தான் பிரிது மொழிதல் அணி. ஓகே. 48 கொஸ்டின் ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலை தனக்கு நாணாது என்ற பாடலில் எவை இரட்டுற மொழிதலாக கூறப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி தேங்காய் நார். ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து இரட்டுற மனிதலாக சொல்லப்படுது. ஓகே. 49 கொஸ்டின் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வேற்றுமை அணி. ஓகேங்களா. இந்த வேற்றுமை அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது இரண்டு பொருள்களுக்கு இடையே இருக்கிற ஒற்றுமையை சொல்லிட்டு அதை வந்து வேற்றுமைப்படுத்தி காட்டுறது. இப்போ பாருங்க தீயும் சரி நாக்கும் சரி, அதாவது தீயினாலும் புண்ணாகும், நாக்குனால நம்ம ஒருத்தர் பேசினாலும் புண்ணாகும். ஓகேங்களா. அதில் வந்து தீயினால் சுட்ட புண் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆறிடும். ஓகேங்களா. நாவினால் சுட்ட புண் ஆறாது. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஒற்றுமையை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா தீயையும் நாக்கையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒற்றுமைப்படுத்துகிறாங்க. அதில் வந்து தீயினால் சுட்ட புண் என்ன ஆகும் அப்படின்னா ஆறும், நாக்குனால் சுட்ட புண் ஆறாது அப்படின்னு வேற்றுமைப்படுத்துகிறாங்க. அதனால் வந்து இது வேற்றுமை அணி. ஓகே. அடுத்து 50 கொஸ்டின் வேற்றுமை அணி என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேற்றுமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நம்ம வந்து 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.